எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வரதான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூன் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறாங்க. இந்த ஜூன் மாதம் எத்தகைய மாற்றங்களை கொடுக்க போது, என்னென்ன விஷயங்கள், என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதம் குறிப்பா 3 கிரகங்கள் வலுவான ஒரு தன்மையில நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்காங்க. அந்த கிரகங்களால என்ன மாதிரியான மாற்றங்கள், என்ன மாதிரியான ஏற்றங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். சிம்மத்துல மகம் நட்சத்திரம் முதல் நட்சத்திரமா வரும். மகத்துடைய அதிபதி யாருன்னு பார்க்கும்போது கேது. கேது நிலை எப்படி இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும்? ராசிக்குள்ள கேதுங்க. சரிங்களா? 8ஆம் இடத்துல சனி. சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சுங்க. சரிங்களா? அதாவது 8ல சனி இருக்கிறதும் ராசிக்குள்ள கேது இருக்கிறதுனாலையும் ஏதோ ஒரு விதமான ஒரு தயக்கம் வாழ்க்கையில இருக்கும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதுல சில தடைகள், தாமதங்கள் கொஞ்சம் இருக்கும். சரிங்களா? ஏன்னா அஷ்டம சனி ஆரம்பிக்கிறனால பெரும்பாலும் அகலக்கால் வைக்காதீங்க சிம்மத்துல பிறந்தவங்க. ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசிக்கு 10ல சூரியன் இருக்கிறதும், 2வது பகுதியில் லாபஸ்தானத்துல சூரியன் இருக்கிறதும், புதன் வலுவா இருக்கிறனால கண்டிப்பாக வருமானம் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். குடும்பத்துல ஒரு ஒற்றுமையும் பாசம் அன்பும் அதிகரிக்கும். குடும்ப உறவுகளால் நல்ல ஒரு லாபம், அவங்களால ஒரு முன்னேற்றம், அவங்க செய்யற உதவியால ஒரு மாற்றங்கள் வாழ்க்கை நடக்கும். குடும்பம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். 2வது வேலை, குறிப்பா அரசு சம்பந்தப்பட்ட உத்தியோகம், அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் கை கொடுக்கணும். சுய ஜாதகப்படி அரசு வேலைக்கான அமைப்புகள் இருக்கும்போது இந்த காலகட்டங்கள் உறுதியாக உங்களுக்கு கை கொடுக்க முடியுமே சொல்லலாம். அதே மாதிரி வேலை மாற்றம் செய்யறதுக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு காலகட்டமா இருக்கும். ஆனா ராசிக்குள்ள கேது இருக்கிறதுனால கொஞ்சம் தனிமையை அதிகமா நீங்க விரும்புவீங்க அல்லது தனிமைப்படுத்தப்படுவீங்க. ஒண்ணு உங்களுக்கு தனிமை பிடிக்கும், 2வது அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க தனிமைப்படுத்தப்படுவீங்க. அதே மாதிரி எதன் மீதும் அதிகமான ஒரு பற்றும், யார் மீதும் அதிகமான அன்பும் பாசமும் வைக்காதீங்க. சரிங்களா? எல்லாருக்கிட்டையும் ஒரு அளவு, ஒரு லிமிட்டோடய இருந்துக்குங்க சிம்மம் மகத்துல பிறந்தவங்க. சரிங்களா? ஏன்னா கேது ராசிக்குள்ள இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது எந்த ஒரு நிலையிலும் நீங்க அதிகமான பற்று வைக்காத போது அந்த உறவுகள்கிட்ட உங்களுக்கும் இடையே பிரச்சனைகள் பெருசா வராது, பிரிவுகள் ஏற்படாது. ஆனா யாருக்கிட்ட நீங்க அதிகமா அட்டாச்மெண்டோடு இருக்கீங்களோ, யார்கிட்ட அதிகமா நீங்க க்ளோஸா போறீங்களோ அத்தகைய உறவுகிட்ட தான் கொஞ்சம் பிரச்சனைகள், பிரிவுகளை கேது உண்டு பண்ணும், சனியும் உண்டு பண்ணும். அதே மாதிரி ஆன்மீகத்துக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்க போறீங்க. ஆன்மீகத்துக்குள்ள போக போறீங்க. கோயில்களுக்கே போகாதவங்க இந்த காலகட்டங்கள்ல கோயில்களுக்கு போக ஆரம்பிப்பீங்க. அதிகமா ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை வரும். அதிகமா இறை வழிபாட்டின் மீது நம்பிக்கை வரும் மகத்துல பிறந்தவங்களுக்கு. அது மட்டும் இல்லாம தொழில் வேலை அமைப்புகள் எப்படி இருக்கும் இந்த மாதத்துல நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. ஏன்னா சூரியன், புதன், குரு இந்த முக்கூட்டு கிரகங்கள் ரொம்ப நல்ல ஒரு தன்மையில இருக்காங்க. அதாவது இந்த மாதத்துடைய 2வது பகுதியில ராசிக்கு லாபஸ்தானத்துல 3 கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து அமர போறாங்க. சூரியனும் சரி, புதனும் சரி, குருவும் சரி. ஸோ இந்த இணைவு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. குறிப்பா திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியம், குழந்தை பிராப்தி சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும். சுய ஜாதகப்படி இப்போ 5ஆம் அதிபதி தசையோ அல்லது 5ஆம் அதிபதி புக்தியோ அல்லது 5ஆம் இடத்தை தொடர்பு கொண்ட கிரகங்களுடைய தசைகளோ அல்லது குருவினுடைய ஆதிக்கமோ தற்போது நடந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த காலகட்டங்கள் உறுதியாக குழந்தை அமைப்பு உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா நீங்க போனா வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலை மோதும், நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும், முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். ஏன்னா 3ஆம் அதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். பாக்கியத்துல சுக்கிரன் நல்ல சௌபாகியமான ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு வீடு, மனை, வாகன வசதிகள் சார்ந்த விஷயங்களை அமைத்துக் கொள்வதற்கான சில வாய்ப்புகளை கொடுப்பார். மேலும் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா செவ்வாயும் இந்த மாதிரி 2வது பகுதியில ராசிக்குள்ள வருவாருங்க. செவ்வாய் கேது சேர்க்கை ராசிக்குள்ள இருக்கிறது சிறப்பு தான். எதுலையுமே ஒரு நிதானத்தை கொடுப்பார், ஒரு பொறுமையை கொடுப்பார், அவசரத்தை குறைப்பார். அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி 5ஆம் இடம் வலுவா இருக்கனால அரசு மற்றும் தனியார் துறையில வேலை செய்யறவர்களுக்கு அந்த ஊதிய உயர்வு, ப்ரமோஷன், பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நாளா கிடைக்காம இருக்கு.
நீங்க ஏங்கிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு அத்தகைய விஷயங்கள் தற்போது கிடைக்கும். நல்லது ஒரு மாற்றத்தை இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கைகூடும். காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். காதல் உறவுகள் சார்ந்த விஷயங்கள், பெண்களால் ஏற்பட்ட தொல்லைகள் கண்டிப்பாக விலகும். காதல் வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். நிறைய பேருக்கு காதல் திருமணத்திற்கான முயற்சிகள் தற்போது நீங்க எடுக்கும்போது அது வெற்றியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் நண்பர்களால் ஆதாயங்கள், நண்பர்களால் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வாழ்க்கையில கிடைக்கும். நட்பு வட்டாரங்கள் பெருக ஆரம்பிக்கும். புதிய புதிய அறிமுகங்கள் வாழ்க்கையில தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கு. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாத்தீங்கன்னா கல்வி, அதாவது 4ஆம் அதிபதி கேதுவோட சேர்ந்ததுனாலையும் ராசிக்கு 2ஆம் இடத்த சனி பகவான் பார்க்கறதுனாலையும் கொஞ்சம் படிப்புல கவனம் வந்து குறையும். தேவையற்ற விஷயங்களை தான் வந்து மனசு வந்து அலைமோதும். மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் நான் பெரிதளவுக்கு நல்ல பலன்கள் பெருசாக சொல்ல மாட்டேன். சுமாரான பலன்கள் தான் இருக்கு. அதனால தேவையில்லாம மனசை வந்து அலப்பாய விடாதீங்க. ஒருநிலைப்படுத்துங்க. படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி கல்லூரியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த காலகட்டம்லாம் கொஞ்சம் தடைப்பட்டு தாமதமாகி தான் வந்து எந்த ஒரு காரியத்திலும் நீங்க ஜெயிப்பீங்க. அந்த விஷயம் கிடைக்கவும் செய்யும். அதனால நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். விநாயகர் வழிபாடு அதிகமா மேற்கொள்ளுங்க. வாரத்துல ஒரு நாள் அரச மரத்து விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக வாழ்க்கை மாறும். பிரச்சனைகள் இல்லாம, தடைகள், தாமதங்கள், தோல்விகள் இல்லாம வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா விநாயகரை பிடிச்சிக்குங்க. கண்டிப்பா வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி குரு, சூரியன், புதன் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான ஒரு தன்மையில இருக்காங்க. இந்த கிரகங்கள் நன்மை கண்டிப்பாக உறுதியாக நன்மைகள் அதிகமாக வாரி வழங்க போறாங்க. பேச்சுல மட்டும் கொஞ்சம் கனிவு தேவை. பொய் பேசாதீங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் உண்மையா இருங்க. அதே மாதிரி எதன் மீதும் அதிகமான ஒரு பற்றும், எதன் மீதும் அதிகமான ஆசையும் வைக்காதீங்க. அடுத்து சந்திராஷ்டிரம நாட்டில் பொறுத்த வரைக்கும் மே மாதம் 22ஆம் தேதி மதியானம் 12 மணி முதல் மே மாதம் 24ஆம் தேதி இரவு 8 மணி வரைக்கும் சந்திராஷ்டிரம் இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் சந்திரன் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைவார். சந்திரன் மறைகின்ற காரணத்தால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கும். மன தடுமாற்றங்கள் இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனசு சஞ்சலமாகவே இருக்கும். தெளிவில்லாமல் இருப்பீங்க. குழப்பங்களோடு இருப்பீங்க. நல்லா முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆலய வழிபாடு அதிகமாக மேற்கொள்ளுங்க. நான் சொன்ன மாதிரி விநாயகர் வழிபாடு இந்த காலகட்டங்களில் ரொம்ப மஸ்ட், ரொம்ப கண்டிப்பாக தேவை. ஏன்னா தெளிவை கொடுக்கும். குழப்பத்திலேருந்து வெளியே வருவீங்க. பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில் உனக்கு தடைகள் வந்துச்சுன்னா விநாயகர் வழிபாடு செய்யும்போது அந்த தடைகள் கண்டிப்பாக விலகும். நல்லதொரு மாற்றங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும். அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.